பேக்ரவுண்ட் ஓகேவா? அங்கேயா? அப்ப இங்க போன் வச்சிடலாம். ஓகே தானே? கரெக்டா இருக்கும். சரி, உன் செல்போனை எடு, நாம அங்க செட் பண்ணி வைக்கலாம். ஓகே. நாம ஏற்கனவே பிளான் பண்ண சாங்க ப்ளே பண்ணு, ஓகேவா? இங்க வைக்கட்டா? வை வை. ஓகே ஓகே, ரெடி. ப்ளே பண்ணிட்டு வா. கண் பாஷை பேசினாய் நான் என்ன செய்ய கன்ஃபியூஷன் ஆகிறேன் புல்லே பறக்க பறக்க துடிக்குது பழக பழக பிடிக்குது. என்ன ரெண்டு பொண்ணுங்களும் தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்கூல் நேரத்துல? பழைய ரணங்கள் மறக்குது தென் தோகை வருடுது பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தென் தோகை வருடுது. ஏ நில்லு. ஐயோ, பிடி டீச்சர் வந்து நிற்கிறாங்களே. அப்போ நானும் வித்யாவும் ரீல்ஸ் பண்ணதை பார்த்துட்டாங்களா? இன்னைக்கு தொலைஞ்சோம் கடவுளே. உன் பேர் மது, உன் பேர் வித்யா தானே? ஆமா மேடம். ரெண்டு பேரும் 10th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? ஆமா மேடம். ரெண்டு பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வராம இப்படி அன்யூனிஃபார்ம்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்ல மேடம், நாங்க ஜாலியா டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல மேடம். ஸ்கூல் டைம்ல இப்படி அன்யூனிஃபார்ம்ல வந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க. வாங்க மேம். பிரின்சிபல் மேம் கிட்டலாம் எங்களை கூட்டிட்டு போகாதீங்க மேம், ப்ளீஸ். மேடம் நோ, இப்ப நீங்க ரெண்டு பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வந்துதான் ஆகணும். வாங்க, உங்க பேக்கையும் எடுத்துட்டு வாங்க. வாங்க என் கூட. ரெண்டு பேரும் வாங்க. May I come in, madam? Yes, come in. சொல்லுங்க பிரியா, என்ன விஷயம்? மேடம், இந்த ரெண்டு பொண்ணுங்களும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மேடம். ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாம அன்யூனிஃபார்ம்ல வந்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் தனியா நின்னு டான்ஸ் ஆடி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க மேடம். அதான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் மேடம். ரெண்டு பேரும் உள்ள வாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், பிரின்சிபல் மேம் கிட்ட நம்ம செத்தோம். வாங்க. உன் பேர் என்ன? மதுமிதா மேடம். உன் பேர் என்ன? வித்யா மேடம். எதுக்கு இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? ஏன் யூனிஃபார்ம் போடல? ஏன் யூனிஃபார்ம் போடலன்னு கேட்டேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே மேடம், அதனால தான் அன்யூனிஃபார்ம்ல வந்தேன். ஓஹோ, சரி. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. உனக்கு என்னமா ஆச்சு? எனக்கும் இன்னைக்கு பர்த்டே தான் மேடம். உனக்கும் இன்னைக்கா பர்த்டே? ஆமா மேடம். ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் பர்த்டேன்றீங்க. ட்ரெஸ் கோட் வேற ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸா? இல்ல மேடம், நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டேனா சந்தேகமா இருக்கு. வெரிஃபை பண்ணிக்கலாம். 10th தானே படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? எஸ் மேடம். ஸ்கூல் ரிஜிஸ்டர்
ரெஜிஸ்டர்ல ஆகஸ்ட் 24 இருக்கு. அப்புறம் எப்படி இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்ற? அது வந்து மேடம், என்னோட ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் வேற, என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேற மேடம். அது இன்னைக்கு தான். உன்னோட டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் 12 தானே? அப்புறம் எப்படி உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்க முடியும்? ஸ்கூல்ல சேர்க்கறப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி கொடுத்துட்டாங்க மேடம். ஆனா என்னோட ஆக்சுவல் பர்த்டே இன்னைக்கு தான் மேடம். அப்போ உங்க 2 பேர் டேட் ஆஃப் பர்த்தையும் ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி, அது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரிஞ்சிரும். மதுமிதா, உன் அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லு. ஐயோ, என்ன அம்மாவோட நம்பர் கேக்குறாங்க? கடவுளே. உன் அம்மா ஃபோன் நம்பர் சொல்லுன்னு சொன்னேன். அம்மா நம்பர் எதுக்கு மேடம் கேக்குறீங்க? இந்த கேள்விலாம் கேட்க கூடாது. நம்பர் சொல்லுனா சொல்லணும். சொல்லு. என்கிட்டே கேள்வி கேக்குற? Oh,